ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். முயற்சித்தால் வாழ்வில் பிரகாசிக்கலாம், நாமும் முழுமதியாக. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கரெக்ட், எக்ஸ்போ 2020 லேக்கில் போய் நாங்கள் பண்ண கேம்பினோட டே விலாக் பார்ட் 2 தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நாங்கள் அந்த லேக்கை எப்படி க்ராஸ் பண்ணோம், நான் இப்போ எந்த இடத்துல நிற்கிறேன், இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படியே மார்னிங் சன்ரைஸ் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு லேக்கை ஃபுல்லாக போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் புறப்பட்டோம். அப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ராக் இதில் தான் நம்ம வந்து க்ராஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுது. அப்புறம் பார்த்தா உள்ளேயே வந்து ஒரு தரை பாலம்னு சொல்லுவாங்களே நம்ம ஊர்லலாம், அந்த மாதிரி தரையில் நடக்கிற மாதிரியே ஒரு ஸ்ட்ரைட் பாலமும் இருக்குது. நம்ம வேணும்னா அதில் க்ராஸ் பண்ணிக்கலாம். தண்ணியில் நடக்கிற மாதிரியே இருக்கும், பட் ஆனால் கீழே ஃபுல்லாக உங்களுக்கு தர மாதிரி இருக்கும். இது மாதிரி உங்களுக்கு வந்து அந்த மாதிரி பாலம் 2 இருக்குது. அது போக இது மாதிரி உங்களுக்கு ஒரு 4 இருக்குது. இது என்னென்னா நம்மளுக்கு ஜஸ்ட்டு சும்மா எல்லாம் அந்த அட்வென்ச்சர்ஸாக போகணும், ஏதாவது ஒரு இதாக டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி இதில் நம்ம க்ராஸ் பண்ணி நடந்து போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த பெபிள்ஸ் கூழாங்கல் போட்டு அது மாதிரி தட்டி ஊற்றி வச்சுருக்காங்க. இன்னும் உங்களுக்கு அட்வென்ச்சர்ஸாக போகணுன்னா இந்த மாதிரி ஒரு கல்லில் நீங்கள் கால் வச்சு கூட நீங்கள் அந்த பக்கம் க்ராஸ் பண்ணி போகலாம். இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் மாதிரியே போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அங்கங்கே நடுவில் மேலே கல் வச்சுருப்பாங்க. அதை நம்ம க்ராஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஆனால் எல்லாம் செமையாக வழுக்குது, அதனால் போகும்போது கொஞ்சம் நம்ம எல்லாருமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகணும். மற்றபடி வேறு எந்த பயமும் இல்லை. இவ்வளோதான் ஆழம் தண்ணி. பார்த்திங்கன்னா இது ஒரு மேன்மேடு லேக்கு தான், இது ஒரு நேச்சுரல் கூட கிடையாது, மேன்மேடு லேக்கு தான். அதுவும் பார்த்திங்கன்னா இது ஒன்றும் பெரிய டிஸ்டன்ஸ் எல்லாம் கிடையாது. இந்த ஷேப்புக்குள்ளே தான் இந்த லேக்கே இருக்குது இல்லையா. நான் ஆனால் அப்படியே என்னோடய இமேஜினேஷன் அப்படியே எங்கேயோ பெரிய இது மாதிரி இருக்கும், விழுந்துட்டோம்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இதாக நடந்து போயிட்டுருந்தேன். அதான் என் ஹஸ்பண்ட் சொன்னார், நீ நடந்து போகிறத பார்த்தா எல்லோரும் பயந்துருவாங்க, அந்த அளவுக்கு இது பண்ணுற அப்படின்ட்டு. எனக்கே இப்போ எடிட்டிங் பண்ணும்போது அவ்வளோ சிரிப்பாக வருது. பாருங்கள், கண்ணுக்கே தெரியுது தண்ணியோட எவ்வளோ ஆழங்கிறது. நம்ம காலுக்கு பாதம் வரைக்கும் தான் நனையுமே, அவ்வளோதான் இருக்கும். ஆனால் பெருசாக எதுலேயோ நடந்து போகிற மாதிரி நான் இமேஜின் பண்ணிவிட்டு
இந்த ஒரு படத்தில் வடிவேல் ஒரு மரத்தில் நடந்துட்டு போயிட்டுருப்பான், அப்போ முதல்ல கீழே இருக்கும்னு பயந்துக்கும். அந்த மாதிரி என்னோடய எக்ஸ்ப்ரெஷன்லாம் இருந்துச்சு. எனக்கே இப்போ சிரிப்பாக வருது. ஒன்றுமே கிடையாது, விழுந்தோம்னா இதுக்குள்ளே தான் இருக்க போகிறோம், ஒன்றும் அடிச்சிட்டோன்னும் நம்ம போகிறது கிடையாது. ஆனால் எனக்கு அப்படி ஒரு இதாக இருந்தது. திரும்பி வரும்போது ஐயோ இதுலேயே தான் திருப்பி வரணுமா அப்படிங்கிற மாதிரி, திரும்பி இந்த இடத்துக்கு நம்ம இருக்கிற இடத்துக்கு வர்றதுக்கு இப்படி தான் வரணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் நான் ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த லேக்குக்கு பார்த்திங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸ் வந்து 2 என்ட்ரன்ஸ் இருக்குது. அந்த 2 என்ட்ரன்ஸுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஃப்ளாட்டான பாலம் இருக்குது. நம்ம வந்து நல்ல பெரிய பாலம் தான். நம்ம தண்ணியில் நடக்கிற மாதிரி இருக்கும் தூரத்துலேருந்து பார்க்கும்போது. பட் ஆனால் கீழே பாலம் இருக்கும் நம்மளுக்கு. இதுதான் நாங்கள் இப்போ க்ராஸ் பண்ணி போனது இந்த வழியில் தான் நாங்கள் போனோம். இது பார்த்திங்கன்னா நான் ப்ளைனாக இதை மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நடுவில் கல் வச்சுருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் அந்த கல்லெல்லாம் கொஞ்சம் ஆடும், இது மாதிரிலாம் இருக்கும். அதனால் ஒரு க்ரிப்புக்காக நம்ம கொஞ்சம் மெதுவாக நடந்து போகிற மாதிரி இருக்கும். தண்ணி ஆழங்கிறது இவ்வளோ தான். ஜாலியாக போயிட்டு குழந்தைங்க கால் நனைக்கிறதுக்கு அந்த மாதிரி, கால் நனைச்சிட்டு விளையாடுறதுக்கு அந்த மாதிரி நல்லாயிருக்கும். இப்போ இந்த லேக்கை நம்ம இப்போ க்ராஸ் பண்ணி வந்துட்டோம். இப்போ எங்கே இருக்கோம் நம்ம பார்த்திங்கன்னா, அந்த நடுவில் இருக்கிற அந்த ரவுண்டு எக்ஸ்போ 2020ன்னு பண்ணியிருக்காங்க இல்லைங்களா நடுவில், அந்த இடத்துல நம்ம இப்போ நடந்து போயிட்டுருக்கோம். இந்த நடுவில் இருக்கிற இந்த ஏரியா வந்து அவங்க அந்த கார்டன் மாதிரி, அதான் அந்த எழுத்து எக்ஸ்போ 2020ங்கிற அந்த லெட்டர்ஸு கார்டனாக பண்ணியிருக்காங்க. அது ஆக்சுவலி நம்மளுக்கு அங்கே நிற்கும்போது ஒன்றும் தெரியாது. இப்போ அந்த வீடியோலலாம் பார்க்கும்போது தான் நம்மளுக்கு வந்து அது வந்து நம்ம இங்கே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இந்த இடத்த தான் ஃப்யூச்சரில் வந்து கிட்ஸ் ப்ளே ஏரியாலாம் பண்ணுறதா இருக்காங்களாம். இப்போ இந்த கொரோனாங்கிறதுனால இதில் இன்னும் வேறு எந்த ஒர்க்கும் நடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. பிக் ஈவெண்ட் ஏதோ நடக்கிறதா இருந்திருக்கு இந்த எக்ஸ்போ 2020ல். ஏதோ ஏர் ஷோ அந்த மாதிரிலாம் ஏதோ பண்ணுறதா பிளானில் இருந்திருக்காங்க. இந்த கோவிட் சுச்சுவேஷனால் இப்போ வந்து எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி வச்சுருக்காங்க. அதான் இந்த ஏரியாவெல்லாம் வந்து ப்ளே ஏரியாவாக வரத்துக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஃப்ளவர்ஸு அந்த மாதிரி எல்லாம் வச்சு அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த இதெல்லாம் பார்த்தா இது நேச்சுரலாக அப்படின்னு கேட்டேன் நான். ஏன்னா அந்த வெயில் வெளிச்சத்துக்கு பார்க்கும்போது அப்படியே ஒரு ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் மாதிரி இருந்தது, ஷைனிங்காக அது ஒரு மாதிரி இருந்தது. கடைசியில் பார்த்தா நிஜமான ஃப்ளவர் தான், நிஜமான லீவ்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது இந்த இடம். இந்த இடத்துலையும் வந்து கேம்பெயின்லாம் பண்ணியிருந்தாங்க. இங்கே அந்த பார்பிக்யூக்கு வந்து அவங்களே அந்த ஒரு ஸ்டோன்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க, நம்ம கீழேயே எல்லாம் செட் பண்ணி பண்ணுற மாதிரி. இங்கேயும் நிறைய பேர் கேம்பெயின்லாம் பண்ணியிருந்தாங்க இந்த இடத்துலையும். இந்த ஒரு க்ரீனரியாக இருக்கிறதும் வந்து அந்த ஒரு லெட்டர் எக்ஸ்போ 2020 அப்படிங்கிற அந்த லெட்டர். நைட்டு பார்க்கும்போது இந்த ஒரு இடம் மட்டும் நல்லா அப்படியே வெளிச்சமாக தெரிஞ்சிச்சு. ஃபுல்லாக இங்கே மட்டும் லைட்ஸ் போட்டிருக்காங்க. இந்த லைட்ஸோட வெளிச்சம் தான் நம்மளுக்கு அங்கே அந்த சைடு நம்ம இப்போ கேம்பெயின் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த லேக்கில் இருந்தது. இது ஒரு மேன்மேடு லேக்குன்னு சொன்னேன். அந்த ட்ரீஸ்லாம் பாருங்கள், ஏதோ ரொம்ப வருஷம் பழமையான ட்ரீ மாதிரி எவ்வளோ அழகாக கொண்டு வந்து செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த இடம் பார்க்குறதுக்கு. ஃபோட்டோஸ்க்கெலாம் இந்த இடம்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த 2 வாத்து, அப்புறம் நிறைய பேர்ட்ஸ் இருந்தது உள்ள, அப்புறம் ஃபிஷ்ஷஸ்லாம் நிறையா இருந்துச்சு. அப்புறம் இந்த நம்ம ஊரில் கல் போட்டு விளையாடுவாங்களா அது மாதிரி போட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. எல்லோரும் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க இங்கே. இதுதான் நான் சொன்ன அந்த பாலம். நாங்கள் இப்போ திருப்பி அதில் தான் வருவோம் பாருங்கள். இப்போ எங்கே போகிறோன்னா, இன்னொரு இது உங்களுக்கு அந்த நம்ம ஊர்லலாம் அந்த ஒரு ஏரி சைடு, இந்த வயல் சைட்லலாம் ஒரு சின்ன அருவி மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ நாங்கள் அங்கே தான் போயிட்டுருக்கோம். நம்ம ஊர் சினிமாலெல்லாம் பார்ப்போம் இந்த மாதிரி குட்டி ஒரு ஃபால்ஸு, அது மாதிரி அழகாக செட் பண்ணியிருந்தாங்க இந்த இடத்துல. இதுவும் வந்து அந்த ஏரி கிராஸ் பண்ணுறது, உங்களுக்கு அந்த லேக்கை வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு.
இதுலேயும் இப்போ க்ராஸ் பண்ணாங்க எல்லோரும். நான் வந்து இந்த இதில் போகலை, இந்த கார்னரில் போகாமல் அந்த சைடில் இன்னொன்று ப்ளைனாக இருந்தது. ஆக்சுவலி நாங்கள் வந்த மாதிரி இருந்தது, அதில் போனேன் நான். இது பார்த்திங்கன்னா இந்த இதோடு ஒட்டி இது மேலே நடந்து போகிற மாதிரி செமையாக இருந்தது, நல்லா இருந்துச்சு. அட்வென்ச்சர்ஸாக கொஞ்சம் இதாக போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது மாதிரி இதில் போங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஹர்ஷிதா, ஷிரீன், வனிதா ஹஸ்பண்ட், என் ஹஸ்பண்ட், அப்புறம் டேனியல் அண்ணா, ஷர்மிளாக்கா எல்லோரும் க்ராஸ் பண்ணாங்க. நான் மட்டும் இங்கே நின்று எடுத்துகிட்டே இருந்தேன். எப்படிடா போகிறது, இதில் தான் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் தான் அந்த சைடு பக்கத்தில் இருக்கிறதுல நான் ட்ரை பண்ணேன். அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. அதில் போய் க்ராஸ் பண்ணி நான் போயிட்டேன். இது ரொம்ப கல்லாக நிறையா இருந்துச்சு, எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது போகிறதுக்கு. அதனால் நான் இந்த சைட் போயிட்டேன். கிட்ஸை நம்ம சேஃபாக தண்ணியில் ஜாலியாக விளையாட வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு ரைட் பிளேஸு. ஜாலியாக தண்ணியில் விளையாண்டாங்க ஷிரீனும் ஹர்ஷிதாவும். அப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு ஃபேமிலி கேம்பிங் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு இது ஒரு சூப்பர் பிளேஸு. நம்மளுக்கு எல்லா ஃபெசிலிட்டி, வாஷ்ரூம் ஃபெசிலிட்டி எல்லாமே உள்ளே இருக்குது. அதனால் நம்மளுக்கு எந்த பயமும் இல்லை. இங்கே 24 ஹவர்ஸ் செக்யூரிட்டி எல்லாருமே இருக்கிறதுனால நம்மளுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஸோ நல்லா போய் நம்ம என்ஜாய் பண்ணலாம். நாங்களும் அப்புறம் அந்த தண்ணியில் கல் போட்டு பார்த்து விளையாண்டோம். ஷிரீனுக்கு அவங்க அப்பா செஞ்சு காமிச்சிட்டு இருந்தார். அவளும் அப்புறம் நானும் போடுறேன்னு சொல்லி போட்டா, ஹர்ஷிதாவும் போட்டா. ஜாலியாக கேம்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தோம் வாட்டரில். பசங்களுக்கு சொல்லிகிட்டு இருந்தோம், எங்கள் ஊர்லலாம் இந்த மாதிரி தான் தண்ணி ஆற்றுல ஓடும், இந்த மாதிரிலாம் போய் ப்ளே பண்ணுவோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் நான் சொன்ன அந்த பாலம். பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியில் நடக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் பார்த்தா கீழே பாலம் இருக்குது. இது வந்து 2 இருக்குது, இந்த மாதிரி ஆப்போசிட்டில் 2 இருக்குது. அந்த மாதிரி அந்த ஸ்டோன்ஸ் வந்து ஒரு 4 இருக்குது நம்மளுக்கு. பசங்க நாங்கள் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணோம். நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். தண்ணி ஸ்ப்ளாஷ் பண்ணுற மாதிரி அப்படியே எல்லாம் டிசைனாக நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். எல்லா ஃபோட்டோஸும் உங்களுக்கு நான் லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணுறேன். போதும் வாங்க. ஸ்டார்ட். ரிங்கா ரோ push all fall down. அது உள்ள போய் எல்லாம் 2 கப்பல நின்னு உள்ளார தலை ஒழுங்கு உள்ளாதுங்க. Expo 2020 வேணாமா? அது எடுக்கலாம். அந்த 2 பேர் போங்க. ஃபர்ஸ்ட் கண்டெஸ்ட்
எக்ஸ்போ 2020 இங்கே தான் ரிங்கு கிடச்சிதான். சரி, அது என்னன்னு படி. எக்ஸ்போ 2020 சொல்லு. வெரி குட். அப்படி உட்காந்து அப்படி பார்த்துக்கோ. இங்கே பாரு பாப்பா. இங்க பாரு சரி சரி இங்க பாரு யூடியூபர்ஸ். நம்ம 2 பேர் போகலாம். அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு. இது எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து இந்த எக்ஸ்போ லேக்லேருந்து நம்ம வெளியில் வரும்போது நம்மளுக்கு வியூ டெக், பிளாட்ஃபார்ம் வியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் வச்சுருக்காங்க. அங்கே தான் இப்போது போயிட்டுருக்கோம். அந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் எல்லாமே இருக்குது. என்ன உள்ளே இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் நாங்கள் இப்போ அங்கே போயிட்டுருக்கோம். இங்கே போய் மேலேருந்து பார்த்தோம்னா அப்படியே அந்த லேக்கோட வியூ நம்மளுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். இங்கே ஆக்சுவலி கீழே ஏதோ மியூசியம் மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. இன்றைக்கி பார்த்தா பூட்டி இருந்துச்சு, உள்ளே ஒன்றையும் காணோம். இந்த முன்னாடி போர்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏதோ அனிமல்ஸ், பேர்ட்ஸ் அதெல்லாம் உள்ளே இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் கீழே வந்து பூட்டி இருந்தது, லாக் ஆகிருந்துச்சு. நாங்கள் அப்புறம் மேலே தான் போனோம். மேலே போகிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 வே கொடுத்துருக்காங்க. ஒரு மெத்தட் பார்த்திங்கன்னா ரேம்ப் மெத்தடு, இன்னொன்று வந்து ஸ்டெப்ஸு. நம்ம 2 இதில் எப்படி வேணாலும் நம்ம போய்க்கலாம். நாங்கள்லாம் ரேம்பில் போனோம். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு நம்மளுக்கு மேலே ஏறி போகிறதுக்கு. இந்த இடமே ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. கார் பார்க்கிங் இதுக்கு தனியாக எல்லாமே இங்கேயே இருக்குது. இந்த ரேம்பில் அப்படி நம்ம மேலே ஏறி போகும்போதே பார்க்கலாம் நம்ம வர வழி, நம்ம இப்போ வந்த வழி எல்லாமே நம்மளுக்கு அதில் நல்லா தெரியும். இதில் பார்த்திங்கன்னா அந்த ஆஃப் ரோடு வந்து உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு தெரியும். நம்ம நைட் அந்த ரோட்டில் தான் நம்ம போனோங்கிறது நம்ம இதில் பார்க்க முடியும். அப்புறம் இங்கேருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த லேக்கோட ஃபுல் வியூ நம்மளுக்கு கிடைக்கும். பட் ஆனால் ஒன்றும் அதோட ஷேப் அந்த மாதிரிலாம் தெரியல. ஜஸ்ட் இதுதான், இவ்வளோ ஏரியா தான் அந்த லேக்கு அப்படிங்கிறது நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். அதான் நான் சொல்லிட்டு இருந்தேன், இன்னும் கொஞ்சம் மேலே தூக்கி கட்டியிருந்தாங்கன்னா அந்த ஃப்ளவராக இருக்கிறது அந்த ஷேப்பையும் ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஒரு டெசர்ட்டில் எவ்வளோ அழகாக வந்து கொண்டு வந்து பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இந்த அந்த தான் ஆஃப் ரோடு தான். அந்த மாதிரி ஆஃப் ரோடில் தான் நம்ம இப்போது ட்ராவல் பண்ணோம். நாங்கள் இங்கேயும் நின்று எல்லோரும் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சும்மா எல்லோரும் உட்காந்து பேசுகிற மாதிரி ஒரு இது அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல நல்லா காற்று நம்மளுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா சரி இறங்கும்போது ஸ்டெப்ஸில் இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் சைட்ஸ் இறங்கினோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் அதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்பிட்டோம். எல்லா இடத்துலையும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஹர்ஷிதாவும் ஷெரினும் பார்த்திங்கன்னா செம்ம என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. காரில் வரும்போது ஏதோ ஃபன்னி ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்லிவிட்டு ஜாலியாக சிரிச்சிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஹர்ஷிதாவும் ஷெரினும் நல்லா தண்ணியில் ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு
அப்படியே ரிலாக்ஸாக காரில் உட்காந்து கதை பேசிட்டு வந்துட்டு இருந்தாங்க. நாங்கள் இதுக்கப்புறம் ஒரு ஹோட்டலுக்கு போய் எல்லோரும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எங்கள் வீடு அங்கேருந்து பக்கத்தில் தான். சரி இவங்களெல்லாம் வீட்டுக்கு இன்வைட் பண்ணோம். இவங்க 2 பேரும் ஹர்ஷிதாவும் ஷிரீனும் பார்க்குக்கு போகணும், ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும் அப்படின்னு எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. சரி வாங்க வீட்டுக்கு வாங்க, ஆண்டி வீட்டில் இருக்க ஐஸ்கிரீமு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறேன். இது பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா நைட்டு, இது வந்து சைக்கிள் ட்ராக் உள்ள ரோடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மார்னிங்கில் எல்லோரும் சைக்கிளிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் அவ்வளோதான், நாங்கள் அப்படியே அந்த லேக்குக்கு பாய் பாய் சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம். இப்போ நாங்கள் வந்து ஹோட்டலுக்கு போயிட்டு இருக்கோம். ஏன்னா மார்னிங்க்கு நாங்கள் எதுவுமே எடுத்துகிட்டு வரல. இங்கே அப்புறம் எல்லாருக்கும் சாப்பிட்ணுன்னு ஆயிடுச்சு. சரி எல்லாருமே ஒன்றா போய் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலில் சாப்பிட்ருக்கோம். அப்புறம் அப்படியே எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க, எல்லாரும் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. சரி என்னங்க பண்ணுறீங்க? ஃபலூடா பண்ணிட்டு இருக்காரு என் ஹஸ்பண்ட். பார்த்தீங்கன்னா ஒரு ஃபலூடா நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு எல்லாருக்கும் அன்றைக்கி ஃபலூடா பண்ணார். நல்லா தான் வந்துருந்தது ரெசிபி. ஒரு நாள் போடலாம் சேனலில் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. மேங்கோ ஃபலூடா பண்ணியிருந்தார். மேங்கோ ஜெல்லி பண்ணி மேங்கோ ஐஸ்கிரீம் போட்டு மேங்கோலேயே எல்லாமே பண்ணியிருந்தார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒன்று பிடிச்சிருக்கான்னு பாருங்க. சூப்பர் அண்ணா சொல்லுங்க. சூப்பர் ஃபலூடா, மேங்கோ ஃபலூடா. தேங்க்யூ. நாங்கள் எல்லோரும் ஜாலியாக ஃபலூடா சாப்பிட்டுட்டு பேசிட்டு அப்புறம் அவங்க கிளம்பிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வேறு ஒரு புது முயற்சியோடு உங்களை சந்திக்கிறேன். வாழ்த்துங்கள், வளர்கிறோம் முழுமதியாக. நன்றி, வணக்கம், பாய்.